ஹாய் கைஸ், வெல்கம் டு குருவர் பெயிண்டிங் சர்வீஸ். நான் உங்கள் குரு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, சேவூரில் ஒரு சைட் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அந்த சேவூர் சைட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒர்க் வந்து பெரிய ஒர்க் இல்லை, நான் ஒரு வாரம் லீவு தான் அந்த சைட்டு. ஸோ வேறு ஒர்க்குக்காக வந்திருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஸோ உங்களுக்கு நான் சைட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த சைட்டு தான் இது. இல்லை, இன்னொன்று இருக்குது, அதை காமிக்கிறேன். பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேவூர் வந்து போகணும். சேவூரில் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் கோட் வந்து எல்லாமே பில்டிங் பூரா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது கோட் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அது ஃபுல் ஒர்க்கு நாங்கள் பண்ணியிருந்தோம். பட்டி பார்த்து ப்ரைமர் அடித்து கலர் போடுற வரைக்கும். ஸோ அது என்ன மாதிரியான சைட்டு, ஸோ என்னென்ன ஒர்க்கு நான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, பூண்டி அந்த வழியாக மூடுவட்டியிலேருந்து பூண்டி ரோடு போயிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து அனுப்புறப்பாளையம் வந்து போகணும். அனுப்புறப்பாளையம் எதுக்குன்னா, சேவூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. கஸ்டமரோட வீட்டில் அவருக்கு வேறு ஒரு ஒர்க் இருக்குது. இந்த தொங்கு சாரம் போட்டு அவங்க ஏதோ எலக்ட்ரீஷியனுக்கு யாருக்கோ ஒர்க் இருக்காமா. ஸோ அதனால் அந்த தொங்கு சாரம் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், பெயிண்டர்ஸ் யாராச்சும் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய பெயிண்டர் வந்து வேறு சைட்டில் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு நேராக அந்த சைட்டுக்கு நம்ம போயிடலாம். போயிட்டு அந்த ஒரு 1 hour மட்டும்தான் ஒர்க் இருக்கும். அந்த தொங்கு சாரம் பிடிக்கணும், அதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் அந்த போய் பிடிச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் வேலை இருக்காங்க. முடிச்சுட்டு மறுபடியும் அவனை கொண்டு வந்து இதே சைட்டில் வந்து விடணும். நான் அப்படியே அந்த சைட்டையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 9:45 ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10:30க்குள்ளே அவனை போய் அனுப்புறப்பாளையத்தில் போய் கூப்பிட்டு அங்கே போயிடலாம். இதில் போனால் பூண்டி, இதுலேயும் போகலாம். இது வெங்கமேடு ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரோடு அங்கேரிப்பாளையம். ஸோ இதெல்லாம் இந்த ரோட்டில் தான் போகணும். ஆக்சுவலாக சேவூர் சைட் வந்து நம்ம ஒரு 1 வீக் வந்து லீவு. ஏன்னா லீவுன்ட்டு இல்லை, அது வந்து அவங்களுடைய ஒர்க்கு பில்டிங்கில் இருக்கிறங்காட்டி அதை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து பெயிண்டிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம பெயிண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக அலக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மேசன் வேலை வந்து மொட்டை மாடியில் இருக்குது. மொட்டை மாடியில் வந்து மேசன் வேலை கொஞ்சம் இருக்குது. டெரஸ் போடுறது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் இடிச்சுட்டு போட்டிருக்காங்க, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதை முடிச்சுட்டாங்கன்னா நம்ம வந்து மேலேருந்து டேம் ப்ரூஃப் அடிக்கணும். ஸோ டேம் ப்ரூஃப் வந்து அடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே அப்புறம் வெளியே இது எல்லாமே செகண்ட் கோட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் இப்போ வந்து அவங்க அந்த மேசன் ஒர்க் இருக்கிறங்காட்டி நம்ம வந்து லீவ் விட்ருக்கோம். அதுக்கிடையில் இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் மட்டும் கொஞ்சம் தொங்கு சாரம் பிடிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னங்காட்டி நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிங்க. பெயிண்டிங் யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சைட் வந்து பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது பெயிண்டிங் ஒர்க் பண்ணணுன்னாலும் கூப்பிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த ஸ்க்ரீன்லேயும் நம்பரு வரும். ஸோ நம்ம குருவர் பெயிண்டிங் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ஆஃபர் ஒன்று போட்டுகிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கும். ஸோ இந்த மந்த்துக்கு உண்டான ஆஃபர் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இங்கே ஒரு ரைட்டு வரும், நேராக போனால் அங்கேரிப்பாளையம், இந்த கொங்கு வேலர் ஸ்கூல் அதெல்லாம் வரும். நேராக போனால் நம்ம வந்து பிஷப் ஸ்கூலெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நேராக போனால் இந்த ஏரியா வரும். நம்ம வந்து அனுப்புறப்பாளையத்துக்கு வந்து ரைட்டில் போகணும். ஸோ அந்த பில்டிங் காங்கிரீட் போடுறாங்க.
இதாக போகுது ஜல்லி. அவர் ஃபோனை பேசிக்கிட்டே அப்படியே போகிறாரு. பெட்ரோல் வந்து இருக்கு, சேவூர் போயிடலாம், திரும்பி வரும்போதும் கூட அடிச்சுக்கலாம் பெட்ரோல். கொஞ்ச தூரம் போனால் இந்த அனுப்புறப்பாளையம் ரோடு வந்துடும். அவினாஷி ரோடில் அனுப்புறப்பாளையம் ஏரியா. அவினாஷி ரோடு வந்தாச்சு. ரைட்டில் போனால் பூண்டி போகிறது, பூண்டி அவினாஷி இதெல்லாம் போகிறது. லெஃப்டில் போனால் புஷ்பா தேட்டர் போகிறது இந்த ரோடு. இங்கே சிக்னல் எதுவும் இல்லை. வீடியோ அண்ணன் என்னது வீடியோ எடுங்க என்ன அப்படிங்கிறாரான்னு தெரியல. சரி எடுத்து போட்டுட்டுருவாரா, அவருக்கு நம்ம சேனல் தெரியணுமே. சேனல் தெரிஞ்சாதான சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் பார்ப்பாரு. சரி ஒரு நாள் ரீச் ஆகும்போது அப்புறம் அவருக்கு போகும்ல வீடியோஸ் எல்லாம் அதில் பார்த்துக்கலாம். ஓகே, அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு வரேன்னாங்க. ஸோ அதனால் இங்கே மெயினுக்கு தான் வந்திருப்பானுங்க, சைட்டுக்கு போனால் இருக்க மாட்டானுங்க. சாப்பிட்ற கடைக்கு வந்திருப்பானுங்க, கொஞ்சம் லேட்டாக வந்துக்கிறேன் அப்படின்னானுங்க. ஸோ அதனால் இப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அடுத்ததான் தண்ணீர் பண்ணுறது. ஓகே, ஓரமாக நின்று கால் பண்ணுவோம். வண்டி எடுத்துட்டு இவனுங்க வந்து சாப்பிட்றதுக்கு பூண்டி போயிட்டாங்க. அதனால் போகிற வழி தான், அப்படியே பூண்டியில் அங்கே போய் அவன் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போய்க்கலாம். இந்த ராமகிருஷ்ணா வித்யாலயா ஸ்கூலுங்க. ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ். என்ன சடனாக திரும்புறாரு, சிக்னலே இல்லையே. யார் நிற்கிறாங்க யாராச்சும்? ஏன்னா உங்களுக்கு யாரையும் காணும். ஏன் ஆமாம் விழுந்துருக்கு. ஓகே கைஸ், அவனை வந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலேயே வர சொல்லியாச்சு. ஸோ அதனால் வந்து அவன் வண்டியிலேயே வராங்க. ஏன்னா திரும்பி ரிட்டன் வரும்போது அவன் பாட்டுக்கு வந்துவான், நான் பாட்டுக்கு வேறு ஒர்க்குக்கு போயிடுவேன். இல்லைன்னா மறுபடியும் கொண்டு வந்து விடணும். அவன் வண்டியில் வந்தங்கேட்டி சரி அவன் வண்டி சைட்டுக்கு வண்டியிலே வர சொல்லிட்டு நானும் கூட சைக்கிள் இதில் வண்டியில் போயிட்டுருக்கேன். இந்த சைக்கிள்லேன்னு வருது, வாய் உளருது. பிடிக்கலான்னு பார்த்தாரா இல்லை வந்து என்னமோ முன்னாடி கேமரா ஏதோ மாட்டியிருக்கான்னு பார்த்தாரான்னு தெரியலையே. இதோ இதுலேருந்து நேராக போனால் கோயம்புத்தூர் அந்த மாதிரி அப்படியே போயிடும். நம்ம வந்து ரைட்டில் போகணும். சேவூர் போகிறக்கு வந்து சேயூர் அப்படின்னு தான் போட்டு. ட்ரெயின் ஹாரன் மாதிரி இருக்குப்பா இந்த லாரியோட ஹாரன். முன்னாடி போயிடலாமா? முடியாது. எங்கே பின்னாடி ஏதோ லைட்டை காணா. டேய் என்னடா பண்றாங்க டே சாமி. ரோட கரண்டி விட்டுருக்குறாங்க. லாரி 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 லாரி. இந்த கேமரா ஹெல்மெட்டு இதெல்லாம் மாட்டிக்கிறங்காட்டி அப்படியே தலை வெயிட்டாக இருக்குது. இத்தனைக்கும் வெயிட்லெஸ்ஸாக தான் ஹெல்மெட் இருக்குது, கேமரா மாட்டினோன்னே வெயிட்டாக தெரியுது. அந்த பெயிண்டர் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு வண்டியில். இவர் இல்லை, அங்கே அந்த சிம் ரொம்ப முன்னாடி போயிட்டாரு. நான் இறங்கி கேமரா ஆன் பண்ணி
போகிறதுக்குள்ளே அவன் முன்னாடி போயிட்டான். மணி 10:22 ஆச்சு. போயிடலாம், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம் சைட்டுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஒரு ஒரு 10 வீடியோ போட்டதுக்கப்புறம் அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஏன்னா இதே எடுத்துகிட்டு வீடியோவும் கரெக்டாக அப்லோடு பண்ணி கரெக்டாக எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் கரெக்டாக டைம் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டைமிங் முன்ன பின்ன வரும் போகும். அடுத்தடுத்த வீடியோ நீ போடும் போது எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், கரெக்டான டைமிங்க்கு நான் போடுறேன். ஸோ ஆர்டர் வைஸும் போட்டுருவேன். ஸோ யாருக்கு கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி கரெக்டாக எடிட் பண்ணி கரெக்டாக போட்டுறேன் நான். ஸோ என்னோடதில் வந்து எப்படின்னா, ஒரு சைட்டு ஃபுல்லாக ஒரே டைமில் வந்து போட முடியாது. ஏன்னா ஒர்க் நடக்கும். ஒரு நாள் வேலையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இது வந்து 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும்போது அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது வீடியோக்காக. ஸோ அதனால் அப்பப்போ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக போட்டு தான் தீரணும். ஸோ சைட் ஒர்க் போயிட்டுருக்கும் போதே நான் ஒரு வீடியோ போட்டால் தான் அது தெரியும். ஸோ அதனால தான் வந்து நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சைட்டுதும் அந்த மாதிரி அப்படி தான் வந்து முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரே பார்ட்டில் அப்படியே ஃபுல்லாக வீடியோவும் கொண்டு வந்தேன்னா எனக்கு டைம் ஆயிடும். 2 மாதம் அப்புறம் நான் அந்த சைட்டை பற்றி வீடியோ போட முடியாது. ஸோ இந்த பில்டிங் தான் லெஃப்ட் சைடில் தெரியும்னு நினைக்கிறேன். இது இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்குது. இதோ அந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் அந்த பில்டிங் தான். ஸோ இந்த சைட்டு தான் ப்ளூ வித் ஆரஞ்ச். ஸோ இந்த சைட் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன், சும்மா மேலோட்டமாக தான் காமிக்க முடியும். உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் தனியாக ஒரு வீடியோ வரும். இது எல்லாமே உங்களுக்கு மேலேருந்து லைட் கலர் அடிச்சிருக்கு. அந்த ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் சாம்பிளுக்காக அடிச்சிருக்கு, அது ஃபுல்லாக வரும். முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த வீடியோ இந்த வீடியோ ரெண்டும் உங்களுக்கு நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிச்சிடுறேன். ஸோ உள்ளே போகலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு இது இன்னும் கேட்டு இது எல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. எம்ஆர்எஃப் சொல்லியிருக்காரு. ஸோ மேலே ஒரு கலர் அடிச்சிருக்காங்க அந்த கிரில்லுக்கு, அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி. ஸோ அந்த கலர் தான் வரும். ஸோ இது எல்லாமே எம்ஆர்எஃப்பில் அதே மாதிரி கலர் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ட்டிகோ இது எல்லாமே ஒரு கோட் தான் அடிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா கீழே வந்து டார்க்கு, மேலே வந்து லைட்டு, சீலிங் வந்து ஒயிட்டு. ஸோ இது வந்து அழுக்கானாலும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது போர்ட்டிகோ ஏரியா. இது மெயின், இங்கே தான் முதல்ல இருந்தாங்க. மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ரைமர் வரைக்கும் தான் அடிச்சிருக்கோம். நான் ஃபுல்லாக டஸ்ட்டு பண்ணிட்டாங்க. நீ மறுபடியும் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு 2 கோட் பெயிண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து டெக்ஸ்சர் ஒரு வால் பண்ணி முடிச்சாச்சு. அந்த மாதிரி ஸோ இது எல்லாமே பண்ணணும். சீலிங் இது எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கிளாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் பேட்ச் ஒர்க் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம பேட்ச் ஒர்க் பார்த்துட்டு பட்டி பார்த்துட்டு இதே கலர் அடிக்கணும். ஸோ 2 பக்கம் இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு கோட் மட்டும் அடித்து எல்லாம் பெண்டிங் வச்சிட்டோம். ஸோ இதெல்லாமே அடிக்கணும், கலர் வரும். இந்த ஏரியா தான் நான் சொன்னேன், ஒரு கோட்டு தான் அடிச்சிருக்குது. இன்னும் வந்து மேலே இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். இந்த சைடு இதுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர் வந்துடும். இதுதான் லாஸ்ட் வரைக்கும். இது மட்டும் உங்களுக்கு ப்ளூ கலர் வரும். ஸோ உள்ளே எல்லாமே பண்ணியிருக்கு. ஒரு கோட் மட்டும் பண்ணியிருக்கு, நீங்கள் பாருங்கள் சும்மா. ஏன்னா எல்லாம் பேப்பர் போட்டு ஒட்டியிருக்கு. பெயிண்ட் வந்து வேணால் உட்டன் ஒர்க் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ப்ரே ஆகிடும் அப்படிங்கிறதுனால அதை பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சத்தம் வரும். அது என்னென்னா, மொட்டை மாடியில் வந்து மேலே வந்து கரெக்டாக போடல, சுருக்கி போட்டு அதுக்கு மேலே கரெக்டாக பண்ணாத விட்டங்கேட்டி சவுண்டு வருதுன்னு மறுபடியும் இடிச்சிட்டு இருக்காங்க. அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பூஜை ரூம், இது வந்து ஹாலு, இது வந்து ஃபோயர் ரூம்மு.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு அந்த மாஸ்கிங் ஃபிலிம் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உட்டன் இருக்குது, அது வந்து மறுபடியும் பட்டுச்சுன்னா துடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இந்த மாதிரி கவர் பண்ணிடுவோம். எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும். இது டைனிங் ஏரியா. ஸோ இது கவர் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சு வந்துருச்சு, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் ஒர்க் பண்ணி. அதனால் வந்து உங்களுக்கு சில கவர்லாம் கிழிஞ்சு வந்திருக்கும், அதெல்லாம் மறுபடியும் செகண்ட் கோட் அடிக்கும் போது கவர் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம், அத்தனையுமே கவர் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இதில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டார், மேலே மட்டும்தான் பெயிண்டிங். அதுவும் கவர் பண்ணியிருக்கோம், ஏன்னா சீலிங் அடிக்கும் போது இதில் படும் அப்படிங்கிறதுனால அதையுமே கவர் பண்ணியாச்சு. ஸோ 2 கிச்சன் இதோ இங்கே ஒரு கிச்சன், இது ஒரு மினி கிச்சன் இருக்குது. ஸோ உள்ளே போனோம்னா இதில் 2 பெட்ரூம் இருக்குது. இது ஒரு பெட்ரூம். இதெல்லாமே ஒரு கோட் தான் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இது லைட் கலர் அடிச்சிருக்கோம், இது வந்து உங்களுக்கு ரோல் மட்டும் டார்க் கலர் அடிச்சிருக்கோம். இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கு. பாத்ரூம் இது வந்து சீலிங் மட்டும்தான் இருக்குது. இது இன்னொரு பெட்ரூம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டிசைன் ஒன்று போட்டிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு டெக்ஸ்சர் போட்டிருக்காங்க, பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஆனால் வந்து கஸ்டமர் வந்து வேறு கலர் மேபி அடிக்க சொன்னாலும் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படி தான் 2 வால் அடிச்சிருக்கு லைட் கலர். இதுக்கு வந்து சாம்பிள் போட்டிருக்கு, ஏன்னா இதை 3ல் வந்து எது சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ கன்ஃபியூஸாக இருக்கிறங்காட்டி இது மட்டும் பெண்டிங் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு சீலிங் மட்டும்தான் வரும், இது எல்லாமே ஃபுல்லாக டைல்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், சீலிங் மட்டும்தான். ஸோ இது வந்து ஃபுல்லாக அண்டர் ப்ராசஸ் தான், ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பண்ணியாச்சுன்னா இது எல்லாமே செகண்ட் கோட் அடிச்சுட்டு இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இல்லை க்ளீன் பண்ணுறது எல்லாமே க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ அது என்ன மெட்டீரியல் போட்டிருக்கோம், என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு மொட்டை மாடி என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே அடிக்கணும். ஸோ இது வந்து ப்ரைமர் வரைக்கும் தான் அடிச்சிருக்கு, ஆனால் அழுக்கு ஃபுல்லாக அழுக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், மேலே போகிறவங்க கை வச்சு அழுக்கு பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் அப்படி பெட்டிங் வச்சிட்டோம், மேலே முடிச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து டெக்ஸ்சர் வரும், இந்த ஒரு ஏரியா மட்டும் கீழே பார்த்துருப்பீங்க படிக்கிட்டு ஏறும்போது, அதே மாதிரி மேலே ஒரு டெக்ஸ்சர் வருது. கைஸு தான் இந்த மொட்டை மாடியில் இதுதான் வேலை உங்களுக்கு. இது போட்டு எதுவும் நடக்கும்போது இல்லை இது பண்ணும்போது சவுண்டு வந்திருக்கு, இதோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் இதெல்லாம் உடச்சி இது ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. அங்கேருந்து இது எல்லாமே டாப் டு பாட்டம் எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் தான் பெண்டிங் இருக்குது, காமிக்கிறவங்க. இந்த மாதிரி தான் வந்து இது ஃபுல்லாகவே எடுக்க வேண்டிய நிலமை வந்துருச்சு அவருக்கு. ஸோ அதனால் இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து காரை போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து டேம் ப்ரூஃப் வந்து அடிக்க போகிறோம். இது எல்லாமே டாப் டு பாட்டம் டேம் ப்ரூஃப் வந்து அடிக்க போகிறோம். இது அதுக்கு மேலே ஸோ இந்த செட்டு வந்து உங்களுக்கு இதில் பெயிண்டிங் ஒர்க் மேபி இது கீழே மட்டும் இருக்கும், ஃப்ளோருக்கு இருக்கும். இது தண்ணி டேங்க் 2 வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ கீழே மட்டும்தான் இருக்குது பெயிண்டிங்க்கு. ஸோ அது கீழே மட்டும் முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் வந்து இந்த ஃப்ளோரு அவ்வளோதான். இதெல்லாமே ஒட்டுக்க டேம் ப்ரூஃப் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன் தான் வந்து மேலேயும் வந்து போடுது. ஸோ இது ஒரு விதமாக இருக்கும், அடுத்தது மேலே ஒன்று போடுறது அது ஒரு விதமாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ முடித்ததுக்கப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன், சரியா? சரி, ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து இப்போ அண்டர் ப்ராசஸ் ஒர்க்கில் தான் இருக்குது. ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு 1 வீக்கில் வந்து சைட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரூம் வைஸ் காமிச்சு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கு, என்னென்ன குவாலிட்டி போட்டிருக்கு, ஸோ என்ன ஏதுங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் வரும். ஸோ இப்போ ஏன்னா இன்னும் ஃபுல்லாக ஒர்க் முடியல, ஸோ அதனால் அதை சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பார்ட் 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் சொல்லிடுறேன்.
ஸோ எனாமல் ஒர்க்லேருந்து வால்ஸ்க்கு என்ன மாதிரி பட்டி பார்த்தோம், சீலிங்க்கு என்ன பண்ணோம், சைடு வால் அவுட்ரு என்ன பண்ணியிருக்கோம், ஸோ மொட்டை மாடிக்கு என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே டாப் டு பாட்டம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் பெயிண்டிங் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் வந்து நேரில் வந்து கொட்டேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நம்ம வந்து சர்வீஸ் வந்து பண்ணலாம். சரி, ஓகே, பை.